நான் இப்ப வாலிபனாய் இருக்கிறேன், என்னை கொலை செய்ய முடியாது. தேவன் எனக்கு சொன்னதுதான் நடக்கும். ஏறதுக்கு அப்பா வந்தாலும் என்னை கொலை செய்ய முடியாது, இவர்கள் தேவையில்லாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி நிம்மதியாக 2 சேவகர்கள் மத்தியிலே தூங்கினான். அப்படி எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? சின்ன ஒரு விஷயத்தை நினைச்சு நிறைய பேர் புலம்புகிறதை நம்ம பார்க்கிறோமே தேசத்திலே. ஐயா, தூங்கவே முடியல, பல நாளாச்சு, பல மாசம் ஆச்சு, பல வருஷம் ஆச்சு. அல்லேலூயா. சமாதானம், நிம்மதியும் உற்சாகம் இருந்தா தானங்க தூக்கம் வரும். பிரச்சனை இருதயத்தில் இருந்தா எப்படி தூக்கம் வரும்? பிரச்சனை சாதாரண பிரச்சனை கிடையாது, மரண பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை. நாளைக்கு கொஞ்ச நேரத்தில் நம்ம சாக போறோம் என்கிற பெரிய பிரச்சனை இருந்த பிறகும் கர்த்தர் பிரச்சனையை கர்த்தர் மேலே வைத்து, கர்த்தர் பிரச்சனைக்கு மேலே காரியங்களை வாய்க்க செய்கிற சர்வ வல்லவர். எப்பேற்பட்ட காரியத்தையும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு செய்வார், எனக்கு செய்வார் என்கிற அசைக்க முடியாத 1000 மடங்கு உத்தரவாதத்தோடு அவன் முழு தீர்மானத்தோடு உறுதியாய் இருந்ததுனால தான் தூங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து கவனிங்கள். அப்போஸ்தலர் 12:7. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இந்த சம்பவங்கள் நடக்கிறது. ஒருவேளை பேதுரு தூக்க வராம கொட்ட முழிச்சு ஐயோ 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 சாக போறேன்னு புலம்பிட்டு இருந்தா தூதன் அந்த இடத்துல வந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அவனுடைய விசுவாசத்தின் ஆழத்தை கண்டு தேவன் உடனே தூதர்களை அனுப்பி அவனை அதிலிருந்து விடுவிக்கும்படி கட்டளையிட்டார். அறைக்குள்ளே சங்கிலிகள் சுத்தி காவல், பயங்கர காவல். ஏரோதின் உத்தரவுப்படி நெருக்கமான காவலுக்குள்ளே தூதன் சிறைச்சாலைக்குள்ளே இறங்கினான். அவனை எழுப்பினான், விலாவிலே தட்டி எழும்பினான். அவன் எழுந்த உடனே சங்கிலி கைவிலங்கு அவன் கையிலிருந்து விழுந்தது. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், கட்டப்பட்டு இருக்கிறாயோ? பலவீனத்திலே, வியாதியிலே, பிரச்சனையிலே, போராட்டத்திலே, நெருக்கத்திலே அநேக காரியங்கள் எழும்ப முடியாதபடி கட்டுகளாக கட்டப்பட்டு இருக்கிறாயோ? ஆண்டவர் ஆவியானவர் பரிசுத்த தேவன் தேவ தூதர்களை வைத்து உன்னுடைய சிறையிருப்பை மாற்றி கட்டுகளை அறுபடை செய்து விடுவிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவன் கட்டுகள் உடனே விழுந்தது. அடுத்த வசனத்தை பாருங்க, 12:8. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சணையை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் இன்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே 9வது வசனம், அப்போஸ்தலர் 12:9. அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அல்லேலூயா. இவ்வளவு சம்பவம் நடக்குது, அவனால கிரகிக்க முடியல. இதெல்லாம் சம்பவம் நிஜம்னு அவனால ஊகிக்க முடியல, நம்ப முடியல. அவ்வளவு ஒரு ஆச்சரியம், மிராக்கல். தூதன் வந்தான், அப்படி நடக்குது. நம்ம காண்கிறது கனவா? பிரியமானவர்களே, சங்கீதம் 126:1 வாசித்து பாருங்கள். உங்கள் சிறையிருப்பு நீங்கள் சொப்பனம் கண்டு விழிக்கிறது போல மாறும். ஆண்டவருடைய நாம அதிசயங்க, நம்மளாலே சொல்லவே முடியாது. எப்படி? நான் ஒரு சாட்சி சொன்னேன் இல்லையா, என் மனைவிக்கு ஒரே நாளையில் நாக்கு இழுத்து வச்சது, முகலேச கோணி வச்சது, அல்லது கால் தரிப்பு, பக்கவாதம் வியாதி அட்டாக் பண்ணிவிட்டது. 30 நாள், 1 வாரம், 1 மாதம், 2 மாதம் மேலாகும்னு டாக்டர் உறுதிப்படுத்தி விட்டார். ஆண்டவரோ சில மணி நேரத்தில் கோணலான முகத்தையும் உள்ள இழுத்த நாவையும் தெளிவாக கொண்டு வந்து காலு செயல்பட மறுத்த காலை ஊன்ற செய்து நடக்க வச்சு பாட வச்சு இன்னைக்கு நல்லா இருக்கிறாள். அதிசயமாதுங்க. இன்னைக்கும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாருங்க. பேதுரு காலத்துல மாத்திரமில்லை, இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். பிரியமானவர்களே, அவன் சொப்பனம் காண்கிறது போலதான் நினைச்சிருப்பான். சொப்பனம் காணு போல நினைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 12:10. அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து
நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அல்லேலூயா. இப்போது தேவ தூதன் அந்த பெரிய கோட்டை, ஏரோது ராஜா கோட்டைக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வரான். முதலாம் காவலியும் இரண்டாம் காவலியும் கடந்து நகரத்துக்கு, அந்த கோட்டைக்கு வெளியே போற நகரத்துக்கு போகிற கதவு, அது இருப்பு கதவு, இரும்பு கதவு அல்ல, இருப்பு கதவு, உறுதியான கதவு. அதை யாராலும் அனுமதி இல்லாமல் திறக்க முடியாது. அல்லேலூயா. அநேகர் இன்னைக்கு அநேக தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில அப்படியாய்ப்பட்ட நம்ம கடந்து செல்ல வேண்டிய வாசல் நமக்கு திறக்கப்படாமல் அடைக்கப்பட்டிருக்கலாம். பணப்பிரச்சனை, வாழ்க்கையிலே பிரச்சனை, சில சொல்ல முடியாத காரியம், வியாதி, துன்பம், நெருக்கம், அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு எண்ணி அநேகர் சொல்லுவார்கள். இனி நம்முடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்து விட்டது, நம்முடைய வழி அடைப்பட்டு விட்டது, நமக்கு வரக்கூடிய காரியம் இனி வராது, நம்ம இந்த துக்கத்திலே நம்ம மாண்டு போய் விடுவோம் என்கிற நிலையில் இருக்கிறீர்களோ, ஆண்டவராகிய வார்த்தையை கவனிங்க. அடைப்பட்டு ஜெயிலிலே விலங்கிடப்பட்டு அடுத்த நாள் தலை வாங்கப்படும் என்று உறுதியாக்கப்பட்ட பேதுருவை தேவ தூதன் எப்படி கொண்டு வருகிறான்? முதலாம் காவலியும் இரண்டாம் காவலியும் கடந்து வந்து விட்டான். இப்போது அவன் நகரத்துக்கு, அந்த கோட்டையை விட்டு வெளியே போனா அந்த பெரிய காவல் கதவு தானாய் திறக்கணும். அது யார் திறப்பா? இருப்பு கதவு. வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. அடைப்பட்ட வாசல் திறக்கும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் இன்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகை நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகை நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. சோதரம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வல்லமை பத்தீங்களா? ஒரே நாளைக்குள்ளே என் மனைவிக்கு விடுதலை கொடுத்தார். சில மணி நேரத்துக்குள்ளே கதவு வாசல் திறக்கப்பட்டது. பேதுரு விடுதலையாக்கப்பட்டான். பெரிய ராஜாங்க, ஏரோது ராஜா. எவ்வளவு காவல் பலமாயிருந்திருக்கும். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 16வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி. அல்லேலூயா. பவுல் சீலாவை குறித்து சொல்லப்பட்ட சில வார்த்தைகள். பவுலும் சீலாவும் அந்த பட்டணத்திலே ஊழியம் செய்கிறார்கள். என்ன ஊழியம் செய்வார்கள்? கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், அற்புதம் செய்கிறவர், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்க சுகவாழ்வு துளிர்விடும், தேவல் சந்திக்கப்படும், வியாதியிலிருந்து விடுதலை ஆவீர்கள், நலமானதைத்தான் சொல்லிக் கொண்டு வந்தார்கள் இயேசுவை குறித்து. அல்லேலூயா.
அவர்களுக்கு அதை பிடிக்காததுனால அவர்கள் சிலர் எழும்பி அதிகாரிகிட்ட போட்டு கொடுத்து அதிகாரி வந்து பிடிச்சி வஸ்திரங்களை கிழித்து அவர்களை அநேக அடி அடித்து 16வது அதிகாரம் 23வது வசனம், அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாக காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16:24, அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உள்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தான். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையை நம்ம கொஞ்சம் தியானிப்போமா? பவுலும் சீலாவும் ஊழியம்தான் செய்தார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். ஜனங்கள் கூட்டத்திலே அதிகாரிகள் அவர்களை பிடித்து அடித்து அவமானப்படுத்தி வஸ்திரங்களை உரிந்து, அல்லேலூயா, எவ்வளவு வேதனையான காரியம். அவர்கள் சோர்ந்து போனார்களா? இயேசு கைவிட்டு விட்டார், இயேசுவை நம்பி அவருடைய ஊழியத்தை செய்தோம், ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை, நம்மளை அவமானப்படுத்துகிறார் என்று சொல்லி இன்னைக்கு கொஞ்சம் முந்தி மூக்கில் பெரிய பெரிய ரோசப்படுகிற ஊழியக்காரர்கள் மத்தியிலே, அல்லேலூயா, அவர்களை அநேக அடி அடித்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்தில் மாட்டி வைத்து விட்டார்கள். கவனிங்க, மல்லக்க படுக்க வச்சு வலது ரெண்டு கையும் ரெண்டு காலையும் அந்த குறுங்காலையும் அந்த அந்த தொழுவ மரத்தில் அசையக்கூடாதபடி அப்படியே படுக்க வைத்து அசைய முடியாதுங்க. சிறைச்சாலைனா எப்படி இருக்கும்? அருவருப்பா இருக்கும். கைதிகள் இருக்கிற இடம் நீட்டாவே இருக்காது. கொசு கடி மூட்டை கடி எல்லாம் நிறைய இருக்கும். ஒருவேளை ஒரு கொசு வந்து கடிச்சாலும் சொரியறதற்கு கை எடுக்க முடியாது. எவ்வளவு நரக வேதனை. அசையக்கூடாதபடி தொழுவ மரத்திலே பவுலையும் சீலாவையும் கட்ட வைத்து விட்டார்கள். அல்லேலூயா. 25வது வசனம், அப்போஸ்தலர் 16:25, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. நடுசாமம் வருது, எப்போதும் அவர்கள் ஜெபிக்கிற நேரம். அதிகாலையிலே நடு சாமத்திலே அவர்கள் கட்டப்பட்ட நிலையிலே பாடினார்கள், வாய் கட்டப்படவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம், இருக்கிற பலத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்கள். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை அப்போது ருசித்து பார்க்க முடியும். அந்த பவுலும் சீலாவும் சூழ்நிலையை பார்க்கவில்லை, வருத்தத்தை பார்க்கவில்லை, வேதனையை பார்க்கவில்லை, அவமானத்தை பார்க்கவில்லை, பாடுகளை பார்க்கவில்லை. அவர்கள் எப்போதும் போல கர்த்தரை துதித்து பாடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சந்தோஷமாய், உள்ளத்திலே சந்தோஷம் வந்தாதானே துதி பாடல் வரும். ஆண்டவரை குறித்து 26வது வசனம், சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு திறவுண்டது. திறப்பின் திறவுகோலை கர்த்தர் தருவார், திறப்பார். அல்லேலூயா. பாடி துதித்த போது சிறைச்சாலைகள் வேரோடு அஸ்திபாரத்தோடு அசைந்தது. எல்லா மனுஷனுடைய கட்டுகளும் கைதிகளுடைய கட்டுகளும் கலந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் பாடுகள் வரும்போது தான் அதிகமாய் தேட மாட்டார்கள். சோர்ந்து ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனால் உன்னுடைய விசுவாசம் குறுகி போனது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய உதாரணமாக வைக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் அப்படிதான். நான் சொன்னது போல அந்த மனைவிக்காக நான் அப்செட் ஆகவில்லை. ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லி புலம்பவில்லை. ஆண்டவரே ஏன் என்று சொல்லி கேட்கவில்லை. கர்த்தர் நடத்துவார். சபை புதன்கிழமை ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம், வேலைக்கிழமை சபை நடத்தணும். கூட பாடுறது மனைவி. ஆஸ்பத்திரியில் டாக்டர் சொல்கிறாரு அவங்களுக்கு பக்கவாதம் வந்துட்டு நாக்கெல்லாம் பேசணும்னா நாளாகும், காலெலாம் சரியாக வரணும்னா நாளாகும், மாதக்கணக்காகும். ஒரே நாளையிலங்க கர்த்தர் விடுதலை பண்ணினார். அந்த பவுலும் சீலாவும் விடுதலை பண்ணது போல, பேதுரு சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கப்பட்டது போல, அஸ்திபாரம் திறவுகோலை கர்த்தர் அசை பண்ணுவார். அஸ்திபாரங்கள் திறவுண்டது, தானாய் சிறைச்சாலை கதவுகள் திறக்கும். அல்லேலூயா, சோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1வது வசனம், அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து
அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், ஆண்டவரோடு இருந்த 10-12 சீசர்களையும் ஆண்டவர் அழைத்து அபிஷேகம் பண்ணி அதிகாரம் கொடுத்தார். மரித்தவர்களை எழுப்புங்கள், குருடர்களை பார்க்க செய்யுங்கள், முடவர்களை எழுப்ப நடக்க செய்யுங்கள், அல்லேலூயா, பிசாசுகளை துரத்துங்கள் என்று அந்த திறவுகள் தாவீதின் திறவுகளை தோளில் வைத்தது போல அதிகாரப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கடைசியாக ஒரு 3 வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருந்து, எனக்கு அன்பானவர்களே, ஆவியானவருக்குள்ளே இருந்து ஜெயம் எடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற திறவுகோல் என்கிற அதிகார அபிஷேகத்தை குறித்து சில வார்த்தைகள் உங்களோடு பேசி நான் செபிக்க ஆசைப்படுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். யாருக்குங்க? ஜெயம் எடுக்கிறவனுக்கு. கர்த்தருக்குள்ளே இருந்து ஜெபித்து ஜெயம் எடுத்து போராடி கர்த்தருடைய நாமத்தினாலே அவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அதிகாரம் அபிஷேகம் தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பாராம். அல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத அற்புதமான கிருபை. அல்லேலூயா. அந்த வெளிப்படுத்தின 2வது அதிகாரம் 11வது வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. அல்லேலூயா. 2ஆம் மரணத்திலே அவன் சேதப்படுகிறது இல்லை. அல்லேலூயா. இன்னும் பாருங்க, அந்த 2வது அதிகாரம் 17வது வசனம், அல்லேலூயா, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனும் அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. புதிய நாமம் தரிக்கப்பட்டவனாய் இந்த பூலோகத்திலே ஒருவேளை வசதி வாய்ப்பு ஒன்றும் இல்லாமல் ஒரு சைஸா எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு அற்பமாக எண்ணப்பட்டு ஆகாது என்று தள்ளப்பட்டு, அல்லேலூயா, ஒரு மதிப்பில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு எப்படியோ வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்ளே நீ கஷ்டப்பட்டு தேறினால் நாளானது ஒன்று வரும்போது கர்த்தர் உன்னை இப்படியெல்லாம் மகிமைப்படுத்துவார். சொல்லுகிறவர் ஜீவனுள்ள தேவன், அவர் சொன்னதை செய்கிற தேவன். நீ வேண்டுவதற்கு நினைப்பதற்கு உனக்கு அதிகமாய் செய்ய பரலோகமே காத்திருக்கிறது. பிரியமானவர்களே, தாவீதின் திறவுகோலை அவன் தோளில் வைத்து அழகு பார்த்த ஆண்டவர் பேதுரு சொன்னபோது, பேதுருவை, நீ எதை திறக்கிறாயோ அது உனக்கு திறக்கப்படும், இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை உனக்கு தருகிறேன் என்று வாக்களித்த தேவன், நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கிறாய், அநேகத்திலே நான் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் பவுலும் சீலாவும் செபிக்கும் போது சிறைச்சாலை கதவை திறந்து அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கும் அற்பமான மனுஷனாகிய எங்கள் செபத்தை கேட்டும் பெரிய வியாதியிலிருந்து சில மணி நேரத்தில் அற்புதமான விடுதலை கொடுத்த தேவனுடைய நாமத்தினாலே அவர் இன்மையிலும் மறுமையிலும் இந்தந்த மாதிரி அவர் நமக்கு சொன்ன சகலத்தில் நம்மை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராயிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கை விடுவேன். அல்லேலூயா. பரலோகத்திலே உன்னுடைய பெயர் பிரசிக்கப்படப்படும். அல்லேலூயா. எவ்வளவு மகத்துவமான காரியம். இன்னைக்கு அது தெரியாது பிரியமானவர்களே. இத்தனை நாள் கொஞ்ச நாளைக்குள்ளே இந்த உலகம் ஒரு அழிவுக்கு நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. காலம் கடந்து போகும். நீ இங்கே விதைக்கிற விதை அங்கே அறுவடை செய்வாய். அந்த சந்தோஷம் மகிமையிலே பிரவேசிக்கும் போது எல்லையில்லாத மகிழ்ச்சியை நம்ம சுதந்திரிக்க முடியும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 12வது வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன்,
அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்குகிற புதிய எருசலேமே ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். எத்தனை அற்புதம் ஆண்டவரே, எத்தனை அதிசயம் பாருங்க. இங்கே அற்பமா நீ எந்த ஒரு தகுதி இல்லாத மனுஷன் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறாய். உன்னை குறித்து பரலோகம் இவ்வளவு திட்டமும் தெளிவுமாக ஆண்டவர் அறிவித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ராஜ மேன்மை. தாவீதுக்கு நடப்பாண்டிலே அதை செய்தார். ஆட்டுக்குட்டிக்கு பின்னாலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு பிள்ளைகளில் ஈசாயின் பிள்ளைகளில் 8வது பிள்ளையாய் பிறந்தாலும் படிப்பு குறைஞ்சிருக்கலாம். ஆனால் அவன் ஆடுகளை மேய்த்தான். சந்தோஷமாக கர்த்தரை பாடி கீர்த்தனம் பாடி தம்புரோடும் வீணையோடும் கீர்த்தனையோடும் அவரை பாடி அவருக்குள்ளே அவன் இருந்ததுனால அந்த திறவுகோலை தாவீதின் பரலோக திறவுகோலை தாவீதின் தோளிலே வைத்து அவனை சிங்காசனத்திலே அல்லேலூயா ராஜாக்களுக்கு மேன்மையாக அழகுபடுத்தின ஆண்டவர். அல்லேலூயா. பிரியமானவர்களே, எத்தனை அன்பு. அல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகளும் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகளும் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே தாய் கருவிலே, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை.
நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரை. அல்லேலூயா. அன்பானவர்களே, தாவீதின் திறவுகோலை உடையவர், உயிருள்ள தேவனாய் இருக்கிற சர்வ வல்லவர். எத்தனையோ வார்த்தைகள் அவரை அண்டி இருக்கிறவர்கள், அவரை சார்ந்து இருக்கிறவர்கள். இன்னும் ஒரு விசை கூட சொல்லுகிறேன், அனுபவத்தை ருசிச்சதுனால நான் திரும்ப திரும்ப சொல்லுறேன், பிரியமானவர்களே, தயவு செய்து வேதத்தில் மாத்திரமல்ல, இன்றைக்கும் இந்த நேரத்திலும் இந்த வேளையிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலத்திலும் நேரத்திலும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், இதோ சர்வகாலமும் உயிரோடு இருக்கிறேன். தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்லுகிறார், அடைப்பட்ட வாசல் திறக்கப்பட வேண்டுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வாருங்கள். நிச்சயமாய் தடைப்பட்ட வாழ்க்கை. ஒரே ஒரு விசை கூட சொல்லுகிறேன், எப்படிங்க இது சாத்தியம்? அதை நினைச்சாலே இன்னும் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அல்லேலூயா. பக்கவாதம் வந்து ஒரு மனுஷியோ எப்படி தப்பித்து கொள்ள முடியும்? நாக்கு உள்ள இழுத்து, அல்லேலூயா, காலை வலிச்சிட்டு போய் காலை இழுத்து வச்சு நடக்க முடியாம, ஒரு சைடு முகம் லேச கோணி, அல்லேலூயா, சொற்ப மணி நேரத்துக்குள்ளே திறந்த வாசலை கொடுத்து, அல்லேலூயா, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் எங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தில் கொஞ்ச ஞானம், அறிவு, என்ன அறிவு? ஒன்றும் கிடையாது, சொற்ப ஞானம். அந்த இருக்கிற கொஞ்ச பலத்தில் கர்த்தருடைய நாமத்தை, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதுனால, அல்லேலூயா, திறந்த வாசலை கர்த்தர் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறது போல, பாதாளத்தின் திறவுகோல் பூட்டக்கூடாதபடி, எந்த மனுஷனும் எங்களை தடை பண்ணாதபடி, அல்லேலூயா, திறவுகோலை அந்த பேதருக்கு கொண்டது போல, அல்லேலூயா, தாவீதுக்கு சொன்னது போல, அல்லேலூயா, பரலோக திறவுகோல் தோளின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் திறந்த வாசலை திறந்திருக்கிறார். பிரியமானவர்களே, எத்தனை பெரிய ஆண்டவர்! எவ்வளவு மகத்துவமான காரியம்! இவ்வளவு திரளான சாட்சிகளை நீங்கள் கேட்டு மௌனமாயிராதபடி, இந்த நாட்களிலே உபத்திரவ பிரச்சனை போராடுகிற நெருக்கப்படுகிற காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நன்மையும் உங்களுக்கு ஒரு நாளும் குறைவு வராதபடி, அற்பமும் குப்பையும் தூசியும் பாவிலும் பிரதான பாவியான அவரை மறுதலித்து தேவநாமத்தை தூசித்து ஊழியக்காரர்களை அடித்து வேதத்தை கிழித்த அற்பமான என்னையும் அவருக்கு சொந்த ஜனமாக ஆசீர்வதித்து கனப்படுத்தி உற்சாகப்படுத்தி உயர்த்தி சகலத்திலும் நன்மை செய்து கனப்படுத்துகிற தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். நல்ல ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் விடுதலையாகட்டும். ஆண்டவரே, தாவீதின் திறவுகோலை உடையவராய் இருக்கிற தேவன் பரிசுத்த வேதாகமத்திலே சொன்னது போல அற்பமான மனுஷர்களுக்கும் திறந்த வாசலை வைக்கவும், ஆண்டவரே, கூப்பிடுவதற்கும் வேண்டுவதற்கு அதிகமாய் அற்புதமாய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்தவருமாகிய உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, தேடுகிறார்களோ, இந்த கடைசி நாட்களில் இன்னும் பெரிய காரியங்கள் தகப்பன் செய்யும்படியாய் சிரம் தாழ்த்தி கரங்கூப்பி மன்றாடி மண்டியிட்டு செபிக்கிறோம். தாழ்மையின் செபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.